கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஆண்டுடைய பிளவுண்ட மலை என்று ஒன்றை குறித்து நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம். காடுகளில் நாம் பார்க்கலாம். அந்த இடத்துல நிறைய பேர் மறைந்து கொண்டு தங்களை காப்பாற்றிக் கொள்ளுகிறார்கள். நமக்கு இருக்கிற பிளவுண்ட மலை இயேசு கிறிஸ்து மாத்திரம்தான். அவருடைய மறைவிலே நாம் நம்மையும் நம்முடைய குடும்பத்தையும் மறைத்துக் கொள்வோம். இந்த உலகத்தின் காரியங்கள் ஒன்றும் நம்மை தாக்காம பாதுகாப்பாக இருக்க முடியும். விசுவாசத்தோட, நம்பிக்கையோட, உறுதியோட, அவருடைய வார்த்தையிலும் அவர் மேலும் நம்பிக்கையோடு இருந்தால் பாதுகாத்துக் கொள்ளப்பட முடியும். ஆமென். யாது மற்ற ஏழை நான் நாதியற்ற நீசன்தான் சிலுவை தஞ்சமே உந்தன் நீதி ஆடையே உயர் ஓச்சை ஹண்டினேன் தூய்மையாக்கேன் மாலுவேன் நீல உண்ட மாலையே புகலிடம் ஈயுமே. ஆண்டவரே, பிளவுண்ட மகிழையாகிய நீங்க புகலிடம் தாங்காண்டவரே, எங்களுக்கும் எங்க குடும்பத்துக்கும் தாங்காண்டவரே. இந்த உலகம் பயங்கரமா இருக்கிறது, அதனுண்டான காரியங்கள் பயங்கரமா இருக்கிறது. உங்க ஜனங்களை நீங்க விடுவிக்கும்படி, பாதுகாக்கும்படி, நீர் பிளவுண்ட மலையா இருந்து காத்தள்ளும்படி எங்க இதயத்தின் ஆழத்துல நாங்கள் செபிக்கிறோம். எங்க இதயமெல்லாம் உங்களிடத்துல நாங்கள் சொல்லுகிறோம். எங்கள் வேதனைகள் எல்லாம் நீங்க அறிஞ்சிருக்கிறீங்க. எங்கள் இறுதி அழுகிற அழுகை நீங்க பார்த்து கொண்டிருக்கிறீங்க. எங்க வேதனைகள் எல்லாம் உங்களுக்கு தெரிய ஆண்டவரே. நோக்கி நாங்க கூப்பிடுகிறோம். எங்கள் தேவனாய் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, பிளவுண்ட மலையே புகலிடம் தாங்க ஆண்டவரே. நீங்க எங்களுக்கு புகலிடம் தரலனா எங்களுக்கு இந்த உலகத்துல பாதுகாப்பு இல்லை ஆண்டவரே என்று சொல்லி நாம் ஜெபிக்க வேண்டும். இன்னைக்கு நாம் பெருமை உள்ளவர்களாக இல்லாம தாழ்மையுள்ளவர்களாக இருந்து கர்த்தரை நோக்கி பார்க்கத்தக்கதான, கர்த்தருடைய கிருபையை நாம் பெற்றுக்கொள்ளத்தக்கதான ஒரு வாய்ப்பை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். நாம் கேட்டால் அதை பெற்றுக்கொள்ளலாம். ஆமென். கர்த்தர் நம்மை பாதுகாப்பார். அவருடைய பிளவுண்ட மலையாய் இருக்கிற அவர் அவருடைய மறைவிலே நம்மை பாதுகாக்க, நம்முடைய குடும்பத்தை பாதுகாக்க வல்லவராயிருக்கிறார். ஆமென். God bless you. Have a wonderful day.